ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ள ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களை பற்றி தான் தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் சிம்மராசி நேயர்களுக்கு ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே நடக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும், எளிமையாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களுக்குள்ள முக்கியமாக ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் இப்போ மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. அது என்ன மாதிரி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். எப்போதுமே இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களை ஒருபோதும் மறக்காதவங்க அப்படின்னா அது சிம்மராசி நேயர்களை தான் சொல்லணும். ஏன்னா பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களை இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் மறக்கக்கூடியவங்க கிடையவே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் 12ல் ராசி அதிபதி அந்த இருக்க போகிறாரு. இந்த 12ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால திடீர் பயணங்களானது இருக்கும். ஆனாலுமே உங்களுக்கு சுப செலவுகள் தான் இந்த டைமில் ஏற்பட இருக்குது. விரயம் அப்படின்றது சுப விரயமாக இருக்குங்க. அந்த விரயத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சிகள் செய்யலாம். ஆனால் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். பால் உற்பத்தி செய்கிறவங்க, மளிகை கடை தொழில் வச்சுருக்கக்கூடியவங்க, ஃபர்னிச்சர், காய்கறி விற்பனை செய்யக்கூடியவங்க, நீங்கள் எல்லாருமே கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னா அதிலெல்லாம் முழுக்க முழுக்க கவனத்தை கொடுங்க. அரசு தனியார் துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக பொறுப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொறுப்போடு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்க புதுசாக கட்டுமான திட்டங்களை எல்லாம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உரிய நேரமாக தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருக்கக்கூடியவங்க, எலக்ட்ரானிக் துறையில் இருக்கக்கூடியவங்க, நகை நிறுவனங்களில் இருக்கக்கூடியவங்க, ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. அது இல்லாமல் பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகுது. நீங்களும் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை வளர்த்துப்பீங்க. தோல் பாதிப்போ தலை சுற்றலோ இது மாதிரியான கோளாறுகள்லாம் உங்களுக்கு அப்பப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாகவே இருங்க. விரயம் அப்படின்றது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்கதாங்க இருக்குது. அந்த விரயம் சுப விரயமாக இருக்குது. ஸோ வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தன லாப அதிபதி புதனோடு இருக்க போகிறாரு. ஸோ இந்த காலகட்டங்களில் விரயஸ்தானத்தில் வேற இருக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு இந்த விரயங்கள் இருக்குது. ஆனால் அந்த விரயம் சுப விரயமாக தான் இருக்க போகுது. ஆன்மீக இயக்கங்கள் செய்கிறதுலையும் சமூக சேவை ஆற்றுவதிலையும் உங்களுக்கு ஆர்வம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க. நிறைய கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தான தர்மங்கள், சமூக சேவை இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கான ஆர்வம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்களும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்வீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வழிகள் கூட ஏற்படும். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றுறதுக்கான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதுசாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இதுக்குரிய முயற்சிகள் எல்லாம் ஈடுபடலாம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு சுப விரயத்தில் தான் அடங்கும். அதனாலுமே கூட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செயல்திறனுடைய குறைவுகளை பார்க்க முடியும். அதாவது சிம்மராசிக்காரர்கள் சொல்லாலும் சரி செயலாலும் சரி கவனமாக இருக்கணும். வரவை விட செலவு அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருங்க. நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது இந்த காலகட்டங்களில். ஒரு சில நேரங்களில் எந்த ஒரு காரியங்கள் எல்லாம் முடிவுகள் இல்லாமல் நீங்கள் இன்னும் வரைக்கும் உங்கள்கிட்ட தொடர்ந்துக்கிட்டே இருக்கோ அதை எல்லாமே இப்போ நீங்கள் முடிக்க போகிறீங்க. ஸோ உடனுக்குடன் செயல்பட்டீங்க அப்படின்னா உள்ளபடி உங்களால் அடைய முடியும். கல்வி பெறக்கூடிய மாணவர்களும் அப்படிதாங்க. உங்களுடைய கல்வியில் கவனத்தை செலுத்துறது ரொம்பவே நல்லது. ஆனால் எதிர்பாலினத்தவரோடு நீங்கள் பழகிறீங்கன்னா அளவாக பழகணும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பாலினத்தால் ஏற்படக்கூடிய தொடர்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. தொடர்ந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதகமாகவும் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்குது. அந்த சாதகமான விஷயத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. ஏன்னா சூரியன் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய நேரம். சூரியன் மறைந்திருக்கிறதுனால மனசில் ஒரு சில சஞ்சலங்கள் உருவாகும். ஆற்றல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதனால் தவறான முடிவுகளையோ அல்லது அவசரமான முடிவுகளையோ நீங்கள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. பொறுமையாக தான் இருக்கணும். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும்.
சுக்கிரன் வேற பயிற்சியாகி இருக்கார் இல்லையா, சுக்கிரனுடைய பயிற்சி ஜூலை 31க்குள்ளே நடக்க இருக்குது. ஸோ பெரிய யோகம் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். அதனால் ஜூலை இறுதிக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயம் சிறப்பாகவே நடக்க போகுது. இது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல லாபம், திடீர் முன்னேற்றம், இப்படி நிறைய விஷயம் சூப்பராக இருக்குங்க. நீண்ட காலமாக வர வேண்டிய தொகை கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். சொல்லப்போனால் சிம்மராசி அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், குடும்பத்தினுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஆதாயம் இருக்குது. புதுசாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாம் வேலைக்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நிறைய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து தேடி வரும். ஆனால் கேது பகவான் வேற கூடவே இருக்கிறாருங்க. ஏன்னா உங்கள் ராசியிலேயே கேது வந்து அமர்ந்திருக்கிறாரு. இந்த ஒரு நேரத்தில் தொடர்ச்சியான ஒரு குழப்பமான மனநிலையும் உங்களுக்கு வந்து நிலவிட்டு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை சரியாக செய்யறதுக்கு பாருங்கள். எந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கூட அதை நல்லபடியாக பயன்படுத்துறதுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா வாய்ப்பு அப்படிங்கும்போது எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறது கிடையாது. ஸோ கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை நம்ம சரியாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூலை 31க்குள்ளே உங்களுக்கு ஒரு அரிய மாற்றம் இருக்குது. ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்த்த எல்லா விஷயமுமே உங்களுக்கு நடக்குங்க. வேறு மொழி பேசக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, இப்படி எல்லாராலையுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலைகள் வந்தால் உருவாக போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலைகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்க பாருங்கள். எது நடந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாகவே வந்து நடக்க இருக்குது. இவ்வளவு நல்ல விஷயங்களுமே ஜூலை 31க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்க இருக்குங்க. இதை தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது தான் பல பிரச்சனைகளை நம்மளால் வந்து சரி பண்ண முடியும். அதாவது இந்த ஜூலை மாதத்தினுடைய 31ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வேற மறையிறாரு. அதனால் மனசில் சஞ்சலம் உருவாகும், ஆற்றல்லாம் குறைந்து இருக்கும். அதனால் எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் கவனமாக தான் எடுக்கணும். ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த ஜூலை 31க்குள்ளே மட்டும் கிடையாதுங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு சில மாதமும் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எல்லா இடத்துலையுமே நிதானமாக இருக்கணும் அப்படின்னு தான் அறிவுறுத்தப்படுது. திருமணமாகாத இருக்கக்கூடியவங்க திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த காலகட்டங்களில் செய்யலாமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது கிடையாது. திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற மாதம் இது இல்லை அப்படின்றதுனால அந்த விஷயத்தெல்லாம் கைவிட்டுருங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது திருமணம் பண்ணலாம், இல்லை நிச்சயம் பண்ணலாம், பொண்ணு பார்க்கறது, இந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸாக இருந்தாலுமே அதை இப்போதைக்கு வந்து செய்யாதீங்க. ஒரு சில காலங்கள் வந்து நீங்கள் தள்ளி வைங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு குரு வந்து சாதகமாக தான் இருக்கிறாரு. குரு பயிற்சி சாதகமாக இருக்கக்கூடிய காலங்களில் குரு நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா எல்லா நல்லதுமே நடக்கும்னு சொல்லுவாங்க. குரு உங்களுக்கு என்னதான் சாதகமாக இருந்தாலுமே கூட சனி பாருங்கள் அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால பெருசாக எந்த முதலீடுகளும் செய்யக்கூடாது, பெரிய மாற்றங்களை செய்யவே கூடாது, முழுவதுமாக அதை வந்து தவிர்க்கணும். தொழிலெலாம் நல்லா இருந்தாலுமே கூட அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க, எப்போதும் போல் நீங்கள் செய்யுங்க, அதுவே போதுமானது தான். ஒருவேளை நீங்கள் அகலக்கால் வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும், எதிர்மறையாக வந்து நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் வேலை சார்ந்த விஷயங்களும் அப்படிதாங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் ஒருபோதும் வந்து விட்டுறாதீங்க. நல்ல மாற்றம் வருது, வேறு வேலை வருது அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய வேலையை தக்க வச்சுக்கிறது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க இருக்குங்க. இந்த ஜூலை 31க்குள்ளே என்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, எதெல்லாம் வந்து சாதகம் இல்லாமல் இருக்குது, என்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட போகுது, அதிலேருந்து எப்படி நீங்கள் முழுமையாக வெளியே வரலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வேறு பிறந்திருக்கு இல்லையா. ஸோ ஆடியில் அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி நேயர்கள் யாராக இருந்தாலுமே சரிங்க, இதில் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. தினம்தோறுமே கூட நீங்கள் அம்மனை வந்து வழிபாடுகள் செய்யலாம். அம்மனுக்கு தாமரை மலர் வாங்கி சாற்றி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கிடைச்சா இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளானது நிச்சயமாக வந்து குறையும். ஸோ ஜூலை 31க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவெல்லாம் பிடிச்சிருக்குன்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க.